ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரியவங்க, ஊருக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த குழுவே வந்து ஊருக்காரங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்லையே வந்து வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிடுறேன். ரமணா வந்து ஏற்கனவே பேசும்போது சென்டிமெண்ட்டாக சொன்னாங்க, அவர் செஞ்சுரி அடித்த மாதிரி கிரிக்கெட்டில் அடித்த மாதிரி இந்த படத்து மூலமாகவும் இனிமேல் அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் விக்ரம் மாதிரி வரணும், லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அந்த வாழ்த்து அவருக்கும் நல்லபடியாக கண்டிப்பாக நான் மனசார வாழ்த்திருக்காங்க. அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும். அதே மாதிரி வந்து சாய் அப்படிங்கிற ரிஷாலா இப்போ பேர் மாற்றிக்கிட்டார் சாய். ஏன்னா எங்கூட முன்னால் என்னோடய படங்கள் எல்லாம் வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, மியூசிக்கில் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு இது முதல் படம், அவர் நல்லா வரணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லுவாங்களே சம்பத், அவர் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்லா வந்துடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சூரலால் சித்திரங்களில் எம்ஜிஆர் அவர்கள் பாட்டை வந்து சூரலால் சித்திரங்களில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன். இன்றைக்கி நல்லபடியாக இருந்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த சென்டிமெண்ட்டில் இவரும் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கரெக்டாக அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய பாட்டு. ஸோ புரட்சி தலைவர் அவருடைய பாட்டு வந்து போட்டதுனால கண்டிப்பாக வந்துடுவார். அப்புறம் ரெண்டாவது சென்டிமெண்ட்டாக அவர் வந்து என்னென்னா எல்லோரும் பேசுகிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காரு பாருங்கள். அதுலேயே அவர் வந்து யோசனை எந்த அளவுக்கு அவர் திங்க் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அவர் கண்டிப்பாக வந்துடுவார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவரோட ரொம்ப பாராட்டை விட நன்றின்னு சொல்ல வேண்டியது வந்து பேசக்கூடிய தயாரிப்பாளர் அவர் மிஸ்டர் சக்திவேல், பேசாத தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள் உட்காந்துருக்காங்க. ஸோ எதுக்கு அவங்கள மெயினாக சொல்ல வந்தேன் அப்படின்னா, ரொம்ப நன்றிக்குரியவங்கன்னு போன வாரத்தில் கூட பாக்யாவுக்கு வந்து ஒரு ஜோக் வந்தது. என்னென்னா டாக்டருக்கும் சினிமா டைரக்டருக்கு இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் என்னவா இருக்கும், அப்புறம் பதில் படிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சரியாக மைண்டுக்கு வரல, டாக்டருக்கும் சினிமா டைரக்டருக்கும் என்ன ஒற்றுமை அப்படிங்கிறது. அப்புறம் மறுபடியும் சரி எதுக்கு படிச்சுட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண உள்ளே பார்த்தேன். ரெண்டு பேருமே தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு வச்சு தான் கொல்லுவாங்க அப்படின்னு பிரமாதமான ஒரு கிரிட்டிக்ஸ். அதாவது நக்கல்னா அப்படி ஒரு நக்கல். அது இப்போ ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் கூட இருந்திருக்கேன். ஏன்னா நானும் சுந்தரராஜன் எல்லாம் ஊரில் நாடகம் போட்டிருப்போம். சுந்தரராஜன் ஒரு நாடகம் ரிகல்சல் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது முன்னால் ஒருத்தன் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். எல்லாம் சீரியஸாக நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு அப்பா கேரக்டர் ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, எப்படிப்பா அப்படி நடந்தது, என்னால் நம்பவே அப்படின்னுப்பா, சொல்லுங்க அப்பா எப்படிப்பா அப்படி நடந்தது அப்படின்னு உடனே அப்பா சொல்லுவார், அது ஏம்மா கேட்குற, அது ஒரு பெரிய கதை அப்படிம்பார். உடனே முன்னாள் இருக்க எதிர்த்து அந்த கதையாவது சொல்லுப்பா, அதாவது நல்லா இருக்கா கேட்கலாம், இந்த கதைக்கு அதை எவ்வளவோ பெட்டராக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சொல்லு அப்படின்னா அதோட நாடகம் ஆஃப் ஆகி போச்சு. அந்த மாதிரி சினிமாவில் நக்கல் அடிக்கிறதுங்கிறது வந்து அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி நிறைய வாய்ப்பு இருக்குது. ரஜினியே சாதாரணமாக இருந்தால் வந்தார், எல்லாம் சின்ன ரோல்லேருந்து நடித்தார், அதுக்கப்புறம் வில்லனா நடித்தார், எல்லாம் பண்ணார். ஸோ இப்போ இந்த காலகட்டம் வந்து எல்லாருமே ரஜினி ஸ்டைல்னு எங்கே போகிறது எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து சக்திவேல் அவர்களும் பழனிசாமி அவர்களும் ஒரு ரமணா மாதிரி அப்கமிங் அந்த ஒரு ஹீரோவை வச்சுக்கிட்டு ஒரு புது டைரக்டரு சம்பத் ஆறுமுகம் அவர்களுக்கு வந்து தைரியமாக பணத்தை போட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. என்னென்னா சினிமாங்கிறதுல வந்து இப்போ சமீபத்தில் கூட ராகவேந்திரா லாரன்ஸ் அந்த படம் பார்த்தேன். அதாவது ஒரு டெக்னிக்கலாக வந்து அந்த படத்தில் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சது, அவர் தான் ஹீரோ, எல்லோரும் இன்றைக்கி ரஜினி ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு கதை வேணும், இப்படி வேணும், அப்படி வேணுட்டு இருக்காங்க. லாரன்ஸ் அந்த படத்தில் டைரக்டரு, ஆனால் அவர் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500 அடிக்கு ஒன்லி சரளாவையும் தேவதர்ஷினியும் மட்டும் 1500 அடி விட்டார் அந்த படத்தில். அவர் ஹீரோ, அவர் நினச்சிருந்தா என்ன நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கவே இல்லை. இந்த இடத்துக்கு இவங்க போதும், அந்த 1500 அடி 2000 அடி வந்து அவரே காணாங்க, அந்த 2 பேரை மட்டுமே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படி ஒரு அப்ளாஸ் வாங்கி பிரமாதமான கிளாப்ஸு, அவ்வளோ பிரமாதம். அது ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து ஸ்கிரிப்டை நம்பி வந்தால் போதும் ஒளி எல்லோரும் ரஜினி ஆகணும், அதாகணும், இதாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா எல்லோரும் படிப்படியாக ஒரு படியில் ஏறி தான் அடுத்து ஒன்றா மேலே போக முடியும். அது நிறைய பேர் மறந்துடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இத்தனை பேர்த்த வந்து சம்பத் அவர்கள் வந்து எனக்கு வந்து இவர் சம்பத்துக்கு பேசாமல் சுந்தரராஜனையும் பிஆர்ஓ வச்சுக்கலாம். ஏன்னா சுந்தரராஜன் தான் எனக்கு அவ்வளோ ஃபோன் அடித்தாப்புல,
கொச்சியில் இருந்தாலும் ஃபோன் அடிச்சு எப்பா மறந்துடாதப்பா வந்துருப்பா அப்படின்னாப்புல. கோயம்புத்தூருக்கு வந்தாலும் சுந்தரராஜன் துரத்துறாப்புல, இங்கே மெட்ராஸ் வந்தாலும் துரத்திட்டு இருந்தாப்புல. ஆனால் சம்பத்தையும் நான் பார்க்கல, சக்திவேல் அவர்களையும் பார்க்கல. சுந்தரராஜ் மட்டும் அட வந்துடுறேன் விடு வந்துடுறேன் கண்டிப்பாக வந்துடுறேன், இல்லை மறந்துடாதப்பா நம்ம ஊருக்கார பேளமேட்டுக்காரன்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுந்தரராஜன் சரி நம்ம ஊருக்காரன்னு சொல்லிட்டு இல்லை கண்டிப்பாக இங்கே தான் இருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னேன். அப்புறம் அதை விட ரொம்ப காமெடி என்னன்னா 1ஆம் தேதியே நான் ரெடி ஆகிட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. என்னன்னா இன்னைக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா என் சண்டை வந்து டாடி ஊருக்காரங்கன்னு ஒரு பாஸ் இருக்க வேண்டியது, அதுக்காக இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா 4ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு 1ஆம் தேதியே காலையில் எழுந்திரிச்சு ரெடியாக வாங்கலான்னு. இல்லைடா இன்றைக்கி தான் ஃபங்க்ஷன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரமணா என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லியிருக்காப்பா 4ஆம் தேதி தான். இல்லை 1ஆம் தேதி நேற்று கூட நான் சக்திவேல் பேசினார், சம்பத் பேசினார், நாளைக்கு 9:30 கரெக்டாக வந்துடுறேன்னு சொன்னேன் அப்படின்னேன். அப்புறம் இல்லை டாடி எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் எடுத்து காமிச்சாப்புல. அப்புறம் தான் ஓஹோ இவ்வளோ அவசரப்பட்டு போனோமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஸோ ஊர் கண்டிப்பாக என்ன ஊர்லேருந்து வந்து கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சம்பத் அவர்களுக்கு வந்து சினிமா உலகம் சொன்ன மாதிரி வந்து அவர் ஏதோ புஸ்தகமே போடலான்னு சொல்லி நம்ம கமலாதர் சார் நல்லா கரெக்டாக சொன்னார் அவர். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம் சேர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து மனசார உங்களை பாராட்ட வந்திருக்காருங்க போது கண்டிப்பாக மிகப்பெரிய லெவல் நீங்கள் வருவீங்க. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல சார் இவங்ககிட்ட ஏன் கதை சொல்லன்னு, ஏன்னா நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் கதை சொல்லன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு டைலாக் ரொம்ப நேரம் சொன்னார், கண்டிப்பாக நம்ம ஊருக்காரங்க பேர் உங்கள் பேரெல்லாம் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அதை கண்டிப்பாக செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து இனிமேல் படமாகவே பார்த்துக்கிறேன், இனிமேல் கதை கேட்குறத விட படமாக பார்த்துக்கிறது பெட்டரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் இந்த டோட்டல் யூனிட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். காசு இல்லாமல் கூட ஒரு கலைஞனால் வாழ்ந்துட முடியும், கைத்தட்டல் இல்லாமல் ஒரு கலைஞனால் வாழவே முடியாதுங்க. ஸோ என்கரேஜ்மெண்ட், உற்சாகங்கிறது தான் ஒரு கலைஞனுக்கு முக்கியம். ஸோ நான் கலைஞன் கிடையாது, கலைஞனாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னை உற்சாகப்படுத்த வந்த திரையுலக ஜாம்பவான்கள் இவங்களெல்லாம் திரையிலையும் போஸ்டரில் பேரும் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க இருக்க மேடையில் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை பேர் என்னை மதித்து வந்ததுக்கு நான் நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. காலம்புறா அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்னை மதித்து வந்த அத்தனை திரையுலக இயக்குநர்கள், ஜாம்பவான்கள், நடிகர்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு ஒரு படம் பண்ணுற இயக்குனர் நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் டொனேஷனாக நம்ம சங்க நிதியாக இது பண்ணோம். ஸோ என்னால் முடிஞ்சது என்னோடய முதல் படத்துக்கு 10,000 ரூபாய் நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு பொருளாளர் ஜனநாதன் சார் கிட்ட நான் தரேன். அதை சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எல்லாரும் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறின்னு முடித்தாங்க. என்னால் அப்படி முடிக்க முடியாதுங்க. ஏன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்ததுக்கு பழனிசாமி அண்ணனுக்கும் சத்யா அண்ணனுக்கும் நன்றி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆக்டராக ரசித்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர் என் நண்பனோட அப்பா பாக்யராஜ் அங்கிளுக்கு அவர் ரிலீஸ் பண்ணி என் நண்பர்கள், என் வெல்விஷர்ஸ், என்னோடய டீம்மேட்ஸ், சென்னை ரைனோஸோட டீம்மேட்ஸ், ஹீரோஸ் அவங்க வாங்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்திருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு நடிகையும் அவர் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் அது கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கிற பாலா சார், பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். அண்ட் known for simplicity and honesty, ஜனநாதன் சார், சுந்தரராஜன் சார், விசு சார், இங்கே இருக்கிற மற்ற எல்லா இயக்குநர்கள் எனக்கு எல்லாரையும் சொல்ல எப்படி வேறு ஃபஸ்ட்டு யாராச்சும் எனக்கு என்னோட கெரியரில் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஹெவியான ஒரு கேரக்டர், ஒரு பொறுப்புள்ள கேரக்டர் நான் அதில் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தோட டைரக்டர் சம்பத் சாருக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் பழனி சார் அண்ட் சக்தி சாருக்கும், இந்த படத்தோட மேனேஜர் மூர்த்தி சார், அவர் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப அந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரை பற்றி புதுசாக ஒரு விஷயம் நான்